நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கூட ஆபத்தான ஒரு மலை உச்சியில பைக் எடுத்துட்டு விறுவிறுன்னு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் வெறியன். இந்த மாதிரி ஆபத்தான விளையாட்டுகள்லாம் ஈடுபடுறதா அவனோட நேர போக்கு. அதுல வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு பல லட்சம் சப்ஸ்கிரைபர்களையும் சேர்த்து வச்சிருக்கான். அப்படி ஒரு நாள் இவன் நண்பனோட சேர்ந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கப்போ இறுதியா ரெண்டு பேரும் சேர்ந்து பைக்ல ஒரு பெரிய குண்டோட உச்சியில தாவி நிக்காங்க. ஆனா அவனோட ஃப்ரெண்டு அப்படி தாவறப்போ லைட்டா ஸ்கிட் ஆகி அந்த மலை உச்சியில இருந்து கீழே விழுந்துடும். அவன் நண்பனோட இழப்பு அவன் மனசுல பெரிய வலி உண்டாக்கிது. இதுல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கறதுக்காகவே போலீஸ் குரூப்போட ரகசிய குரூப்பான FBI ஜாயின் பண்றதுக்கு முயற்சி பண்றான். அவங்க கொடுக்குற கடுமையான ட்ரைனிங் எல்லாத்தையும் முடிச்சு ஒரு இன்டர்ன்ஷிப்பா உள்ள வரவும் அங்க ஒரு மொட்டை பாஸ் இவனை FBI எடுக்கவா வேண்டாம் இன்றைய மாதிரி இருக்காரு. தம்பி FBI சேர்ந்தா ஒவ்வொரு நாளும் தோளுக்கு பின்னாடி யார் வாரான்னு பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்கணும். அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கான தைரியம் அவன் இருக்கா பிகிலே அப்படின்னு கேட்க, சார் பிகிலி என்னோட உண்மையான பேர் கிடையாது, பகிரங்க பிகிலி யூடியூப் சேனல் பேரை வச்சு எல்லாரும் என்ன பிகிலி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சார் நீங்க இந்த FBI வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானு சொல்றீங்க, எனக்கு புரியுது. ஆனா இதுக்காக நான் இத்தனை வருஷம் கடினமா உழைச்சிருக்கேன். என் நண்பர் இறந்ததுக்கு அப்புறம் FBI குள்ள எப்படியாவது வந்துருவேன்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துருக்கேன். அதனால நீங்க எனக்கு என்ன டாஸ்க் வேணாலும் கொடுங்க, அதை கட்சியில முடிச்சு காமிக்க அப்படின்னு சொல்றேன். அன்னைக்கு அந்த மொட்டை பாஸ் FBI சேர்ந்த இன்டர்ன்ஸ் எல்லாரும் ஒண்ணா உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் ஒண்ணு காட்டுறாரு. முகமூடி போட்டு ஒரு 3-4 பேர் மும்பைல உள்ள ஒரு பெரிய பில்டிங்ல 108வது மாடியில இருக்கிற அமெரிக்காவோட வைர கம்பெனிக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை ஆட்டை போட்டு போயிட்டாங்க. 108 மாடிக்கு மேல நம்ம கடைகளை எவ்வளவே பூந்து ஆட்டை போடுவான்னு அமெரிக்க அரசாங்கம் நினைச்சிட்டு இருந்திருக்கு. ஆனா நம்ம பயலுக உள்ள பூந்து ஆட்டை போட்டது மட்டும் இல்லாம பைக் எடுத்துக்கிட்டு 108வது மாடியில இருந்து ஜம்ப் அடிச்சு அப்படியே பேராசூட் ஓபன் பண்ணி அங்க இருந்து எஸ்கேப் ஆனாலும் ஆனாங்க. ஆனா மும்பையோட சேரி பகுதிகளை வாழ்ற எல்லா மக்களுக்கும் கிஃப்டா அவங்க ஆட்டை போட்ட 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை எல்லாத்தையும் அந்த ஏழை மக்களுக்கு மேல இருந்து கீழே தூவி விட்டுட்டு போயிட்டாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆகுது. மொட்டை பாசோ அங்க உட்கார்ந்து எல்லாத்தையும் நீங்க நல்லா யோசிச்சு இவங்க யாரா இருக்கலாம் அப்படிங்கறது என்கிட்ட வந்து சொல்லுங்க, இதுதான் உங்களுக்கான முதல் அசைன்மெண்ட் அப்படிங்க. அதே நேரத்துல அடுத்த சீனை காமிக்காங்க. வாகனத்துல பறந்துட்டு இருக்கிற பிளைட்டுக்குள்ள ஒரு 3 பேர் நட்டு போல்ட் எல்லாம் கலத்திக்கிட்டு பிளைட்டுக்கு அடியில இருந்து உள்ள போடுறாங்க. அமெரிக்க கவர்மெண்ட் ஃப்ரெஷ்ஷா பணத்தை அச்சடிச்சு ஒரு 500 கோடி ரூபாய் அந்த பிளைட் எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள கொஞ்சம் அந்த முகமூடி கொள்ளையர்களோ அந்த முழு பணக்கட்டை தூக்கிட்டு பிளைட்ல இருந்து ஜம்ப் அடிச்சு அதுல உள்ள எல்லா பணத்தையும் வானத்துல பறக்க விட்டுட்டு எஸ் ஆறாங்க. அந்த பிளைட் எந்த ஊருக்கு மேல பறந்துட்டு இருந்துச்சோ அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவங்களோட தினசரி வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கப்போ மேல இருந்து பணமழையா கொட்டுது. இந்த நியூஸ் உடனே அமெரிக்கால ஹாட் நியூஸா மாறி இருக்கு. நம்ம ஹீரோ அந்த ஆக்கள் நடந்துட்டு இருக்கப்போ எதிர்த்தாப்புல வந்து ஒருத்தன் இல்ல நியூஸ் கேட்டியா, அமெரிக்க அரசாங்கம் பணத்தை அச்சடிச்சு மெக்சிகோ வழியா தூக்கிட்டு வந்துட்டு இருக்கப்போ ஏதோ 3 பேர் உள்ள வந்து அந்த பணம் எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு போயிட்டாங்களாம். மொத்தமா நம்ம அரசாங்கத்துக்கு 500 கோடி லாஸ். இந்த சம்பவத்தை பண்ண 3 பேர் அங்க இருக்கிற காட்டுக்குள்ள புந்து ஆள் காணாம போயிட்டாங்க. அவங்க தீவிரமா நம்ம எப்படி தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஓடி போய் இன்டர்நெட்ல பாக்குறோம். அதை பார்த்த உடனே ஒரு ஃபைல் ஒன்று ரெடி பண்ணி நேரா மொட்டை பாஸ்ட கொண்டு போய் பாஸ் 2 வாரத்துக்கு முன்னாடி மும்பைல நடந்த அந்த வைரக்குள்ள இப்ப மெக்சிகோல நடந்திருக்கிற அந்த பணக்குள்ள இந்த ரெண்டையும் பண்ணது ஒரே குரூப் தான். ஆனா இந்த ரெண்டு மட்டும் இல்ல அவங்க 3ஆவது இன்னொரு குற்றமும் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்கால மரங்களை வெட்டி மரக்கட்டை உருவாக்குற ஒரு கம்பெனி மேல நடந்த அட்டாக் காமிக்கிறான். அந்த அட்டாக் பண்ணிட்டு உலகத்திலே ஆபத்தான ஆட்டை போட்ல கடந்து இங்க எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஒவ்வொரு குற்றம் ஒவ்வொரு கண்டம் மொத்தம் 3 கண்டத்துல 3 குற்றங்கள் பண்ணிருக்காங்க. இவங்க ஏன் இந்த குற்றத்தெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க எதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சார். ஒசாக்கி 8 அப்படிங்க இதனால புதுசு கெட்டத போட்டு சார் அப்படின்னு பாஸ் சொல்லுவோம். ஐயோ சார் அது இல்ல இங்க பாருங்க அப்படின்னு அவன் ஃபைல்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து இவர் பேர் ஓனா ஒசாக்கி, உலகத்தில் அறியப்பட்ட முதல் ஆபத்தான விளையாட்டுகளோட வீரர். இவர் ஒரு யூடியூப் சேனலை வச்சு இவர மாதிரி அந்த ஆபத்தான விளையாட்டுகளை கலந்து கொண்டு அதை ஜெயிக்கிறதுக்கு ஏகப்பட்ட யூத் பசங்களையும் பிள்ளைகளையும் இவர் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருந்தார். இவரை பொறுத்தவரை இந்த மொத்த பூலோகத்திலேயே இயற்கையை போன்ற மாதிரி 8 ஆபத்தான விளையாட்டுகள் இருக்கு. அந்த 8 ஆபத்துகளும் எவன் ஒருவன் கடந்து போறானோ அவன் மோட்சத்தை அடைவான் அப்படின்னு இவர் சொல்ல அதை கேட்டு ஆயிரக்கணக்கான பயலுக அந்த விளையாட்டுகளை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா முக்காவாசி பயலுக 2வது 3வது ரவுண்ட்ல பீஸ் ஆயிட்டாங்க. ஒரு ரவுண்ட் முடிக்கிறதுக்கே அவன் வாழ்க்கை பலத்தையும் தியாகம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த 8 ரவுண்டே முடிக்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். அது 3 ரவுண்ட் இவங்க ஏற்கனவே முடிச்சாங்க. இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எவரெஸ்ட் மலையில இருந்து இவங்க 3 பேரும் தாவர போட்டோ ஒன்னு காமிக்கும். இது ஆகாய பிறப்பு சேலஞ்ச். அது மட்டும் இல்லாம பூமி எழுச்சி சேலஞ்ச் மெக்சிகோல ஒரு ரவுண்ட் இப்ப முடிச்சிருக்காங்க. அடுத்த நீரின் வழின்னு சொல்லிட்டு இன்னொரு சேலஞ்ச் முடிக்க போறாங்க. அது எங்க நடக்க போகுது அப்படின்னு கேட்க பிரான்ஸ்ல அந்த நாடு இதுவரை பார்க்காத ஒரு பயங்கரமான புயல் ஒன்று அடிக்க போகுது. அந்த புயல் அடிக்கிறப்போ அந்த பிரான்ஸ் கடல் பகுதியில பர்டிகுலரா ஒரு இடத்துல 100-200 அடிக்க சுனாமி அலை மாதிரி அழகீரியமா இருக்கும். அந்த அலையில போயிட்டு மரக்கட்டையை வச்சு சர்ஃபிங் பண்றாங்க பாருங்க. அதுதான் 4வது சேலஞ்ச். என் கணிப்பு கரெக்டா அங்கதான் சார் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லுவோமே இவன் சொல்றதெல்லாம் கேட்டு அரண்டு போன மொட்டை பாஸ் இவனுக்கு வாடகைக்கு ஒரு கோச்சோட வாங்கி கொடுத்து அவனை FBIயோட பெரிய பெரிய சீனியர் முன்னாடி நிப்பாட்டி இந்த தியரியை சொல்றாங்க. ஆனா அதை கேட்ட அவங்களோ ஏப்பா இந்த பயல்களே மெக்சிகோல பணத்தை ஆட்டையை போட்டு பரப்பி விட்டுட்டு அங்க இருக்கிற காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுட்டாங்க. அவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றீ அப்படிங்குமே அவங்க காட்டுக்குள்ள ஒளியல சார், காட்டுக்கு அடியில போய் ஒளிஞ்சுட்டாங்க. இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராட்சச குகையோட போட்டோவை காமிச்சு உலகத்துல கூகுள் மேப்ல கூட இல்லாத இந்த ராட்சச குகை மெக்சிகோட அடர்ந்த காடுகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஆபத்தான விளையாட்டுகளை ஈடுபடுறவங்களுக்கு மட்டும்தான் அதோட லொகேஷன் தெரியும். அதை கணக்கு பண்ணி தான் இந்த பயல்க பணத்தை லிஸ்ட் அந்த குகைக்குள்ள ஊதி எஸ்கேப் ஆயிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அந்த சீனியர் மார்களும் இவன் நல்ல விஷயம் தெரியாம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனையே பிரான்ஸுக்கு அனுப்பி அவங்க 4வது சேலஞ்ச் பண்றப்போ அவங்களை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. பிரான்ஸுக்கு போய் அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க ஏன் இந்த குற்றத்தை பண்றாங்க அப்படிங்கறத விசாரணை பண்றத நம்ம ஹீரோக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். உடனே ஃளைட் பிடிச்சு பிரான்ஸ்க்கு அனுப்பி அங்கே அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுக்கறதுக்காக அங்க உள்ள ஒரு பாஸ்கல் அப்படிங்கிற FBI ஏஜென்ட் ரெடி பண்ணிருக்காங்க. 2 பேரும் போட் எடுத்துக்கிட்டு இவன் அடையாளம் கண்ட அந்த கடற்பகுதியோட பர்டிகுலரான இடத்துக்கு போறாங்க. அங்க ஆழ்ந்த கடலுக்கு நடுவுல ஒரு பணக்கார கப்பல் ஒன்று நிக்கி அதுல ஏகப்பட்ட இளவட்ட பயல்க வாலிபீகள் அங்க வரப்போத அந்த ராட்சச அலையில கலந்து அந்த ரவுண்ட முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெயின் இருக்க ஒவ்வொருத்தரையும் அங்க ஒரு வண்டியை வச்சு இழுத்து கொண்டு போய் அலையில விட்டுட்டு இருக்காங்க. யாராலையும் அதை முடிக்க முடியல. அப்போ நம்ம ஹீரோ அந்த வண்டிக்காரனை விசில் அடிச்சு கூப்பிட்டு அவன் வண்டியில ஒரு கையில கட்டி இவன் சர்ஃபிங் பண்ண போறான். இவ்வளவு பெரிய அலையில சர்ஃபிங் பண்ண போறாங்க பார்த்த உடனே அந்த பெரிய FBI ஏஜென்ட் பாஸ்கல் அழகாரு. நம்ம ஹீரோ அந்த ராட்சச அலையில சர்ஃப் பண்ணலாம் போயிட்டு இருக்கு. அதனால இன்னொரு வண்டியில வேற ஒருத்தனையாவது இழுத்து வந்துட்டு இருக்கான். உடனே இவங்க 2 பேருக்கும் அந்த ராட்சச அலையை முதல்ல யார் பிடிப்பான போட்டி இருக்கு. ஆனா முன்னாடி வந்தவன் நம்ம ஹீரோ முடிஞ்சு போய் அந்த ராட்சச அலையில ஏறிடுறான். அவன் முதல்ல ஏறிட்டா நீ விளைவிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் ஹீரோ பார்த்து கத்த. ஆனா அதை கேட்டாத ஹீரோ அவனும் அந்த அலைக்குள்ள பூந்துறான். 2 பேரும் மேல இடிச்சுக்கிற மாதிரி பக்கத்துல அப்படியே சர்ஃப் பண்ணிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அந்த அலை மொத்தமா அடிக்க நம்ம ஹீரோ கடலுக்குள்ள அப்படியே முங்கிடுறான். ஆனா முங்கி அனாமத்த சாவ போன பையல இவனுக்கு முன்னாடி அந்த அலையில பூந்து சர்ஃப் பண்ணானே அவன் உள்ள நீந்தி வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தி மேல கொண்டு வந்துடுறான். கண்ணு முழிச்சு பார்த்தா நைட் ஆயிட்டு அந்த கடலுக்கு நடுவுல நின்னுட்டு இருந்த பணக்கார கப்பல்ல
இவன் கிடக்கான். இவன் மல்லாக்க மவள போன போய் இவன் கடலுக்குள்ள புந்து காப்பாத்தின போதிங்கிறவனும் பக்கத்துல நின்றுக்கான். அவன் கூட இன்னொரு 3 பேர் நிக்காங்க. அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து நீ சர்ஃப் பண்ணத பார்த்தா இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய அலைய நீ சர்ஃப் பண்ண மாதிரியே தெரியலையே, சரி இது உனக்கு முத இங்க உள்ள இடங்களை காமிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலுக்குள்ள இவனை கூட்டு போயிட்டு இருக்கான். அங்க ஒரு பணக்காரன் ஒருத்தன் இவன் பேர் அல்ஃபாரிக்கு இவன் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்றான் அப்படின்னு சொல்ல எதுக்கு ஸ்பான்சர் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கான். இந்த விஷயத்தை யாராலையும் செஞ்சு முடிக்க முடியலையோ அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்காக எங்களுக்கு ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கூட்டம் கும்மாளமா நடந்துட்டு அந்த கப்பல்ல நம்ம ஹீரோவை மனம் போல சுத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த கூட்டத்துல இருந்து விலகி வந்து யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு வரான். அங்க ஒரு பொண்ணு தனியா உட்காந்துருக்கா. அந்த இடத்துல சிக்கி முக்கி கல் 2 வருஷம் சட்டப்பட்டு கடலுக்குள்ள குதிச்சு சடை பண்ணிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ காலையில முடிச்சு பார்த்தா டயர்டா படுத்து கிடக்கான். கண் முடிச்சு பார்த்தா இவனை காப்பாத்தின போதியை எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கான். என்னப்பா நேத்து நைட்டு நல்லா விளையாண்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அவ்வளவு பெரிய யூடியூப் சேனல் வச்சு வீட்டை கொடுத்துட்டு இருந்த நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கான். அதுக்கு நம்ம ஹீரோவோ நீங்க எதை தேடிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் அதை தேடி போயிட்டு இருக்கேன் அப்படிங்கும். நாங்க என்ன தேடுறோம் அப்படின்னு கேட்கான். உசாக்கி எட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதை கேட்டு அவன் சிரிக்கிறான். அதெல்லாம் சும்மா கட்டுக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா போயிட்டு வந்து கப்பல் இருந்து இவனை அனுப்பி விட்டுருந்தாங்க. அங்க நம்ம FBI ஏஜென்ட் பாஸ்கலோ தம்பி நீ பண்றது கொஞ்சம் கூட தெரியல, உடனே ஒரு பிளைட் ஏத்தி உன அமெரிக்காக்கு அனுப்பி விடணும்னு நினைக்கிறேன். தூரத்துல இருந்து யார் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு விசாரிச்சுட்டு வர சொன்னா நீ வாட்டுக்கு பழக எடுத்து சர்ஃபிங் பண்ண போறேன்னு போயிட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ உடனே பெட்டி தூக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல ஐயோ சார் நேத்து நான் அந்த கப்பல் இருக்கப்போ அவங்க பாரிஸ்ல போய் ஏதோ பெருசா சேட்டையை கொடுக்க போறாங்கன்னு பேசுறத கேட்டேன். அவங்க என்ன பண்றாங்க நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கெஞ்ச சரின்னு சொல்லிட்டு இவனை கொண்டு போய் அந்த கப்பல் இருந்த இடத்துல கொண்டு போய் இவனை இறக்கி விடுறாரு. தம்பி நீ ரொம்ப சின்ன பையன் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு ஆனா மத்த எங்க போய் செத்து போயிடாத பார்த்து ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. அது ஒரு பழைய பாலடைஞ்ச குடும்பமா இருக்கு. அதுக்குள்ள போய் பார்த்தா அந்த பயல்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் உள்ள வரத பார்த்த உடனே அந்த 4 பேர்ல ஒருத்தன் போதிட்டு போய் இல்ல இவன் இங்க வந்திருக்கா அப்படின்னு கேட்டா நான் தான் அவனுக்கு வர சொன்னேன், நம்ம மாதிரி எதை தேடிட்டு இருக்குன்னு சொன்னா அப்படி என்ன பாத்துமே அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறதுக்கு ஒருத்தர் தயாராகும். அதை பார்த்து நம்ம ஹீரோவும் சேலஞ்சை ஏத்துக்கிட்டு சட்டையிட்டு எல்லாம் கலத்திக்கிட்டு அவங்க கூட சண்டையில இறங்குறான். நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறது வேற யாரும் கிடையாது, இவன் கடலுக்குள்ள பூந்து காப்பாத்தின போதி தான். போதிக்கு இவனுக்கு நடக்கிற சண்டையில போதி இவனை தூக்கி போட்டு விழுந்துடும். ஆனாலும் இரும்பு மாதிரி நிக்கிற நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப வந்து சண்டை போட வரதை பார்த்து அவங்க பாராட்டி அவனை அவங்க சகோதரத்துல ஒருத்தன சேர்த்துக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஒரு ஓரமா தனியா உட்காந்துருக்க. அப்ப அந்த பக்கம் அந்த 4 பேர் இன்னைக்கு நைட்டு போய் ஒரு மலையை கண்டுபிடிக்க நாளைக்கு நம்ம அதை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ தனியா இருக்க பார்த்த போதி அங்க வந்து அவன் பேச்சு கொடுக்குறான். அப்ப அவங்க எல்லாம் ஏதோ பெரிய ஆள் மாதிரியும் நம்ம ஹீரோ ஒரு தம்பி மாதிரி அவன் பேச நம்ம ஹீரோ அவனுக்காக திரும்ப பேசுறப்பதான் போதிக்கு புரியுது இவன் உண்மையில ஒரு மனோ திடம் உள்ளவன் சொல்லிட்டு. நாளைக்கு நீங்க எங்க போறீங்க அங்க என்னையும் கூட்டு போங்க அப்படின்னு அவன் சொல்ல லைஃப் ஆஃப் விண்ட் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் முடிக்க போறோம் அதுக்கு நீ தயாரா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் சரிங்கிறான். அவங்க வந்து கிளம்பி போவோமே நம்ம ஹீரோ பாஸ்கலுக்கு போன் போட்டு இந்த விஷயத்தை சொல்றான். ஆனா இது மட்டும் பத்தாது, ஏதாவது எவிடன்ஸ் என்ன மட்டும் தான் நம்ம அவங்க கைது பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல எவிடன்ஸ் நான் கலெக்ட் பண்ணி கொடுக்க தலைவரே அப்படின்னு நம்ம ஹீரோ அடுத்த நாள் அந்த 4 பேரோட சேர்ந்து ஹெலிகாப்டர் ஏறி ஒரு மலை உச்சிக்கு போறான். ஒரு அளவு வரலாம் ஹெலிகாப்டர் கொண்டு போய் விடுது. அதுக்கு மேல இவங்க ஹைக்கிங் பண்ணியே மலை உச்சிக்கு போய் சேர்றாங்க. உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பையில எல்லாம் பையில உள்ள அந்த கல்ல எடுத்து வெளியே போடு அப்படியும் என்ன கல்லு அப்படின்னு பைய திறந்து பார்த்தா 10 கிலோக்கு ஒரு கல்ல இவனுக்கு தெரியாம இவனோட பேக்ல வச்சிருக்காங்க. அதை சுமந்துட்டு வந்திருக்கான் பொதிமாறு மாதிரி. அட பாவிலா இன்னும் இப்படிலாம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ல எடுத்து அவங்க கொடுக்க போதி அந்த கல்ல வாங்கி மலை உச்சில இருந்து கீழே வீசினான். அது கீழே போய் டங்குன்னு அடிச்சு சவுண்ட் கேட்கறதுக்கு 6 செகண்ட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு அங்கே கேம்பிங் போட்டு அடுத்த நாள் விடிகாலையில நம்ம குதிக்கணும் அப்படின்னு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ நைட் கேம்ப் ஃபயர் அப்பதான் அங்க உள்ள ஒருத்த நம்ம ஹீரோட்ட இது நாங்க பண்றது வெறுமனே எங்களோட த்ரில்லுக்காக கிடையாது, உசாக்கி சொன்ன மாதிரி இந்த உலகத்துல இருந்து நம்ம எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம்னா இந்த உலகத்துக்கு நம்ம மறுபடியும் ஏதாவது கொடுக்கணும், அது அழிக்கப்படாது, அந்த சித்தாந்தத்தை தான் நாங்க இந்த 8 சேலஞ்சும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில விடியும் எல்லாரும் பழகிற பேக் சூட் போட்டு ரெடியா நிக்காங்க. கரெக்டா கடிகாலத்துல மணி 6 தொடவும் அந்த ஆபத்தான மலை உச்சியில இருந்து ஜம்ப் அடிச்சு மலையில முற்றமாடலாம் போய் அரை மணி நேரம் பறந்து உயிர் சேர எல்லாமே எப்படியோ கீழே பேரசூட் வச்சு லேண்ட் ஆயிடுறாங்க. சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறவங்க அங்க இருந்து கிளம்பி போய் அங்க ஒரு குடிசை வீட்டுல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு ஒரு குடும்பமாவே மாறிடுறாங்க. போராடிக்கு நம்ம ஹீரோக்கு அங்க ஒரு அழகான ஒரு பொண்ணு வேலை செட் ஆயிட்டா. சொல்ல வேணும் FBI எல்லாம் மறந்துட்டான், இங்கேயே கிடக்கான். அன்னைக்கு நாள் இனிதே முடிய அடுத்ததா 6வது சேலஞ்சு அதை முடிக்கிறதுக்காக இத்தாலியில இருக்கிற ஒரு பனிமலைக்கு போறாங்க. பிறகு உச்சியில இருந்து காலைல ஒரு ஸ்கேட் போர்ட மாட்டிக்கிட்டு 4 பேரும் சர்னு பனிச்சறுக்கு விளையாடுறாங்க. செங்குத்தா இருக்கிற அந்த ஆபத்தான பனிமலையில பனிச்சறுக்கு விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கட்டமா வந்து நின்னுட்டு போதும் நம்ம வெற்றிகரமா இதை பாஸ் பண்ணிட்டோம், நம்ம ஹெலிகாப்டர் கூப்பிடலாம் அப்படிங்காங்க. ஆனா நம்ம ஹீரோ இல்ல இதுக்கு மேலதான் உண்மையான தில்லு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே இறங்க யோசிக்கக்கூடிய ஒரு பள்ளத்துல நம்ம ஹீரோ பனிச்சறுக்கு பண்ண ஆரம்பிச்சான். நேத்து வந்து அவரே வெயிட்ட விட்டான் நம்ம என்னெல்லாம் பாத்துட்டு இருக்கோம் புதிய அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் குதிச்சுட்டு அதை பனிச்சறுக்கு பண்ண அந்த ஆபத்தான பனிச்சறுக்குல இவங்க டீம்ல உள்ள 4 பேர்ல ஒருத்தன் பீஸ் ஆயிடுறான். அதை பார்த்து இவங்க டீம்மேட்ஸ் எல்லாமே சோகமாயிடுறாங்க. ஆனாலும் இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் அவன் தான் அந்த பனிச்சறுக்கு பண்ண ஆரம்பிச்சான். அதனால அவன் முடிவு அவனே தடிக்கிட்டான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன அவங்களோட நண்பரோட உடலை கொண்டு வந்து அன்னைக்கு நைட்டே அவனுக்கு கருமாதி பண்ணிடுறாங்க. அதை முடிச்சிட்டு அந்த பணக்கார அல்ஃபாரிக்கு நடத்துற அந்த பாட்டிக்கு இவங்க போறாங்க. எல்லாருமே நம்ம ஹீரோவை குரூப்புக்குள்ள புதுசா வந்த வீட்டுக்கு இன்னும் பாராட்டாங்க. அவங்க எல்லாம் கடந்து நேரா மறுபடியும் அந்த பாட்டியை விட்டுட்டு ஆள் இல்லாத இடத்துக்கு போய் பார்த்தா இவனோட பாட்டி உட்கார்ந்து இருக்கு. அவட்ட லைட்டா பேச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்க வேண்டியதை கொடுத்துறான். திடீர்னு கீக்கின்னு போன் சவுண்ட் வருது. எடுத்து பார்த்தா வரிசையா மெசேஜ் நம்ம பாஸ்கல் இருந்து. அதை பார்த்த உடனே போய் ஆளி அடிச்சு ஆட பிடிச்சு ஓடுறான். நேரா பாஸ்கல்ட்ட போயிட்டு எனக்கு அவங்க குரூப்பை ஊடுருவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது, அதனால நான் பயன்படுத்திக்கிட்டேன், அதனால நான் இவ்வளவு நாளா திரும்ப வரல அப்படின்னு சொன்னா தம்பி நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த ஏதோ ஊடுருவிட்டு இருந்தேன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இவர் போட்டோவா பிடிச்சு காமிக்காது. அந்த பில்டிங்ல எல்லா இடத்துலயும் எங்களோட கேமராக்கள் இருக்கு, அது அந்த பில்டிங் ஓனர் அல்ஃபாரிக்கே தெரியாது. உனக்கு நாங்க ஒரு ஆர்டர் கொடுத்தா நீ அதை ஃபாலோ பண்ணாம உன் இஷ்டத்துக்கு என்னென்ன பண்றீங்க. நைட் 2 மணி ஆனாலும் இன்னும் இங்க உட்கார்ந்து இந்த கப்பலை ஏற்பட்டு இருக்கோம் பத்தியா, இதுதான் உண்மையான FBI வேலை அப்படின்னு சொல்ல ஐயா என்ன மன்னிச்சுங்க இன்னும் ஒரு வாய்ப்பு மட்டும் தாங்க, நான் உண்மையாவே FBI தான் வேலை பார்க்கறத ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போனான். அடுத்த நாள் அங்க போய் பார்த்தா அங்க பயல் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இல்ல எங்க போன ஒரு 4 ஃபுல்லா ஆள் காணும் இங்க போயிருந்தா அப்படின்னு கேட்கவும் அப்ப போது நம்ம ஹீரோ பார்த்து தம்பி நம்ம இயற்கைக்கு திரும்ப கொடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி ஒரு பெரிய தங்க சுரமா இருக்கிற மலை உச்சியில போய் நின்று அங்க இருந்து அதை நம்ம ஹீரோக்கு காமிச்சு நம்ம பூமி மாத்தாவோட வயித்துல இருந்து 20 வருஷமா தங்கத்தை பிடிங்கி எடுத்துட்டு இருக்காங்க இந்த மனுஷங்க. இன்னைக்கு நம்ம அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறோம் அப்படின்னு சொல்ல பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு சூட்கேஸை திறந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள பூரா வெடிகுண்டு. இதுக்கு நீ தயாரா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவோ எப்ப நடத்த போறோம் அப்படின்னு கேட்கான். உடனே அவங்க முகத்திலே ஒரு புன்னகை, இப்பதான் மாப்பிள இப்பவே இதை பண்றோம் அப்படின்னு சொல்ல தூரத்துல ஏகப்பட்ட
ஏகப்பட்ட வண்டிகள் அந்த மலையோட ரோட்ல வந்துட்டு இருக்கிறத காமிக்காங்க. அப்ப பின்னாடி பைக்லயும் காலையும் வந்து நம்ம பயலுக தங்கத்தை ஏற்றி கொண்டு போயிட்டு இருந்த அந்த ட்ரக்குகளை இடிக்க ஆரம்பிக்காங்க. நம்ம ஹீரோவோ போதிட்ட வண்ண மச்சான் ரொம்ப ஆபத்தான விளையாட்டு, இவ்வளவு பெரிய வெடிகுண்டுகளை வச்சு இது பண்ணா எவனால செத்தாலும் ஜாவா அப்படின்னு சொன்னா அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போதி வண்டி ஓட்டிட்டு இருக்க இன்னும் 2-3 பயலுக பைக் எடுத்துட்டு அந்த மலையோட உச்சிக்கே ஏறிடுறாங்க. இங்க ஹீரோ பக்கத்துல உட்கார வச்சுட்டு போதி போதை ஏறின மாதிரி வண்டியை ஓட்டிட்டு இருக்க நேரா போய் அந்த ட்ரக்கை இடிக்கான். அந்த தங்க சுரங்கத்தோட செக்யூரிட்டி ஆளுங்களும் பதிலுக்கு துப்பாக்கி எடுத்து சுட அதுல நம்ம போதியோட கால் கவுந்துருது. அதனால ரோடு மொத்தமும் பிளாக் ஆகி அந்த ட்ரக்கெல்லாம் அப்படியே நிக்க உடனே நம்ம பைக்ல போன பயலுக அந்த துப்பாக்கியோட வந்து ஒழுங்கு மஜையில எல்லாரும் இங்க ஓடிங்க இல்லைன்னா செத்துவீங்கன்னு மிரட்டி எல்லாரையும் ஓட விட்டுறாங்க. உடனே நம்ம போதி எந்திரிச்சு பைக்ல அந்த வெடிகுண்டு சூக்கேஸை கொண்டு போய் மலை மேல செட் பண்ணிட்டு வந்துட்டாங்க நம்ம ஆளுங்க. ஆனா நம்ம போதி அதை ரிமோட்டை வச்சு வெடிக்க வைக்க பார்க்கலாம். இப்போ ஹீரோ ஓடி வந்து வேண்டாம் வேண்டாம் சொல்ல அதை கேட்காம போதி அமுக்க போவோம். சலான்னு துப்பாக்கி எடுத்து நான் எஃபி வந்திருக்கேன் ஒழுங்கு மஜையில நிப்பாட்டி அப்படிங்க. ஆனா அதை கேட்காத போதியோ பட்டன் அமுக்க பின்னாடி டம்மு டம்னு வெடிக்க ஆரம்பிச்சது. மொத்த மலையும் மேல இருந்து வெடிச்சு அப்படியே கீழே விட அந்த இடிபாடுகள் இருந்து தப்பிக்க போதி அங்க உள்ள பைக் எடுத்துட்டு சர்ன்னு எஸ் ஆகிறான். நம்ம ஹீரோவும் ஒரு பைக் எடுத்துட்டு அவன் பின்னாடியே துரத்திட்டு போக பல டன் கணக்கான பாறாங்கல்லுகள் உடஞ்சி மலையா இவங்க பின்னாடி துரத்திட்டு வர இவங்க எப்படியோ அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ போதியை பார்த்து இல்ல மும்பை மெக்சிகோ ஆப்பிரிக்கானு எல்லா இடத்துல நீங்க தானே கைவல்ச காட்டினது அப்படின்னு கேட்டா ஆனா பாவி இதை நீ வந்தன்னைக்கே கேட்டா நானே சொல்லிப்பேன் இவ்வளவு நாள் ஏன் எங்க நண்பன் மாதிரி நடிச்ச நீ என்னைக்கு எங்களை பாரிஸ்ல மீட் பண்ணியோ அப்பவே நீ ஒரு போலீஸ்காரன் எங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்ல அப்புறம் எதுக்கு நீ என்ன உங்க குரூப்ல சேர்த்துக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கா. ஏன்னா உன்னோட முட்டாள்தனத்துல இருந்து உன்னை காப்பாற்ற முடியும் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போதி அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோ கையில துப்பாக்கி இருந்தோம் இவன் இப்படி ஒரு சென்டிமெண்டலா வார்த்தையை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவன் தப்பிக்க விட்டுதான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்காங்க. FBI ஆபீஸ் உட்காந்துருக்கான். என்னாச்சு அவன் எப்படி தப்பிச்சு போனான்னு கேட்டா நான் கண்ட்ரோல் தவறி நேரா ஆத்துல போய் விழுந்துட்டேன். அதுல எனக்கு கால்ல பயங்கரமான அடிபட்டு முடிச்சு பார்த்தா அவன் ஆளுக்கான எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ உண்மையை சொல்லாம கதை விட்டுறான். ஆனா இப்போ FBIக்கு ஆதாரம் கிடைச்சு அப்படிங்கறனால இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்த அந்த அல்பாரிக் அப்படிங்கிறவனை பிடிச்சி அவங்களோட சொத்தை எல்லாத்தையும் முடக்கிடுறாங்க. நம்ம ஹீரோ பிடிச்சி உட்கார வச்சு தம்பி நான் உனக்கு சொல்லி தானப்பா அனுப்புனேன் என்ன ஆர்டர் கொடுக்காமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணு சொல்லியும் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அந்த மொட்டை பாஸ் கேட்டுக்கிட்டு இருக்க அவங்களை பிடிக்கும்னு நினைச்சேன் சார் அதனால தான் கொஞ்சம் லிமிட் தாண்டி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அங்க அவங்களோட டெக்னிக்கல் டீம் சார் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீனை காமிக்காங்க. நம்ம பையில 3 பேரும் பைக் எடுத்துக்கிட்டு அங்க பக்கத்துல உள்ள ஒரு ஊரோட மலை உச்சிக்கு விருதுன்னு வேலைட்டு இருக்காங்க. இவங்க எங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு மத்த 2 சேலஞ்சையும் முடிக்க பணம் தேவைப்படும். நம்ம அவங்க சொத்து எல்லாத்தையும் முடக்கிட்டோமே அதனால அந்த மலை உச்சியில இருக்கிற பேங்க்ல போய் ஆட்டையா போட போறாங்களா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அந்த மலை உச்சிக்கு போறதுக்கு திரும்ப வரதுக்கு ஒரே வழியா இருக்கு பிறகு அங்க போய் கொள்ளை அடிக்க போறாங்க அப்படின்னு கேட்டா அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே நம்ம மொட்டை பாஸ் எல்லா போர்ஸையும் அங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போவ நம்ம பாஸ்கலி ஹீரோவை கூப்பிட்டு கார்ல ஏறாரு. இல்ல எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்கறனால நான் உனக்கு அன்அபிஷியலா அந்த துப்பாக்கி கொடுக்கேன் எங்கேயும் போய் சித்து போய் அதை பாதுகாப்புக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த மலை உச்சியில உள்ள பேங்குக்கு வெளியே போய் கொள்ளையர்கள் உள்ள இருக்கும் போதே வெளியே ரவுண்ட் போட்டுறாங்க. வெளியே போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு தெரியாத அந்த கொள்ளையர்களும் மூதுல முகமடியை போட்டுக்கிட்டு அந்த கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு பட்டாளமே நிக்கி அதான் உய்யால அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துல ஒருத்தன் ஒரு துப்பாக்கி போட்டு சுட்டுறான். அதை பார்த்த உடனே போலீஸ் மடமடன் அடிக்க ஆரம்பிக்க இந்த 2 குரூப் இடையில வெறித்தனமான துப்பாக்கி சண்டை ஒண்ணு நடக்குது. அதுல நம்ம போலீஸ் ஆளுங்க அவங்க டீம்ல 2 பேரை சுட்டு கொள்ள போதி அந்த ஆட்டை போட்ட காசு எடுத்துக்கிட்டு பைக்ல எஸ்கேப் ஆகி ஓடுறான். இல்ல போதி இல்ல நம்ம சும்மா விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே துரத்திக்கிட்டு போயிட்டு இருக்க மலை உச்சிக்கு போய் ஒரு கேபிள் காருக்குள்ள தாவி எஸ்கேப் ஆகணும். ஆனா நம்ம ஹீரோ விடுவானா பறந்து போய் அந்த கேபிள் கார் கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு உள்ள போனா உள்ள போதி அவன துப்பாக்கி எல்லாம் சுட தூக்கவும் அதை பார்த்து நம்ம ஹீரோ சட்டுன்னு அவன் துப்பாக்கி எடுத்து புட்டு புட்டுன்னு போட்டு சொல்லிடுறான். போய் முகமடி தொடர்ந்து பார்த்தா அவன் சுட்டு கொண்டு போதி கிடையாது இவனோட ஆளு. ஹீரோ அங்கேயே மனசு உடைஞ்சு போயிடுறான். உச்சக்கட்ட கோபத்திலையும் சோகத்திலையும் திரும்ப வந்து FBI ஆபீஸ்ல உட்காந்துருக்க போதியை எப்படியாவது தடுத்தாகும் அப்படிங்கிற கங்கலம் தான் அவனுக்குள்ள எரிஞ்சுட்டு இருக்கு. 8ல 6 சேலஞ்ச் அவங்க முடிச்சிட்டாங்க. இன்னும் 2 சேலஞ்ச் தான் மிச்சம் இருக்கு. அதுலயும் 8வது சேலஞ்ச் என்னன்னு யாருக்குமே தெரியாது. 7வது சவாலை முடிச்சா மட்டும் தான் 8வது சவால் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியவே வரும். உடனே நம்ம ஹீரோ அந்த 7வது சவால் என்ன அப்படிங்கறத அவன் மண்டையை போட்டு உடைச்சு யோசிச்சு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். உடனே ஃபைல கொண்டு வந்து மொட்டை பாஸ்ட் காமிச்சு தலைவலி நல்லா பாருங்க இதுவரை நடந்த அந்த 6 சவாலுமே ஒவ்வொரு கண்டத்துல நடந்திருக்கு. அந்த 6 கண்டங்களும் பாத்தீங்கன்னா கீழே தெற்கு நோக்கி போற திசையா இருக்கு. அதே லைன்ல பாத்தீங்கன்னா 7வதா இருக்கிறது வெனிசுலா நாடு. அதுவும் தெற்கு நோக்கி போதுனா கண்டிப்பா மேல இருந்து கீழே போற மாதிரியான ஏதோ ஒரு சவாலா இருக்கும். ஒருவேளை கைது பாதுகாப்பு எதுவுமே இல்லாம மலையேற சவாலா இருக்குமோ. வெனிசுலா தான் ஒரு ஆபத்தான மலையேற அருவி ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி வெனிசுலா தான் போதி பிறந்த நாடு. கண்டிப்பா அங்கதான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் அங்க கொண்டு போய் விட சொல்றான். ஆனா வெனிசுலா நாடு அமெரிக்கா நாட்டோட கட்டுப்பாட்டுல வராது. அங்க உள்ள குற்றவாளிகளை கூட இவங்க எக்ஸ்ட்ராடிட் பண்ணி இங்க கொண்டு வர முடியாது. அதனால நம்ம அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் அவ்வளவுதான் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்லிட்டு இருக்க. என்ன பாஸ் நீங்களே இப்படி சொல்றீங்க நம்ம FBI நம்ம நினைச்ச எதை வேணாலும் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி இவன் மொட்டையை பிளேம் வாஷ் பண்ண சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கல்ட்ட சொல்லி இல்லீகலா ஒரு ஹெலிகாப்டர் ஏற்பாடு பண்ணி அதுல நம்ம ஹீரோ ஏத்தி கொண்டு போய் வெனிசுலா நாட்டுல விட்டுறாங்க. பிறகு அங்க இருந்து ஒரு போட்டை பிடிச்சு போய் அங்க விழுந்துட்டு இருந்த அந்த வாட்டர் ஃபால்ஸ் அடியில நம்ம ஹீரோ போய் நிக்கான். அங்க தூரத்துல அந்த அருவியோட கீழே போதியும் அவனோட இன்னொரு ஆளும் மேல ஏறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவன் கூட இருந்தவனுக்கோ அந்த ஹைட்டை பார்த்து தன்னால வயிற்ற கலக்குது. அதனால போதி இது உன்னோட சவால் நீயே முடிச்சிட்டு வா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ல போது மட்டும் தனியா ஏறி போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம பின்னாடியே ஹீரோ ஓடி வந்து எல்லாம் நில்லு அப்படின்னு சொல்ல அட இந்த இளவெடுத்தவன் எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்துருந்தவனும் மலை மேல ஏற ஆரம்பிச்சிடறான். என்னாலும் இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்து நம்ம ஹீரோ அவனும் சட்டையிட்ட எல்லாம் கலத்திக்கிட்டு மலை மேல ஏற ஆரம்பிச்சிடறான். அப்படி ஏறிட்டு இருக்கப்போ ஹீரோ வந்துட்டானேன்னு சொல்லிட்டு அதை வழி இல்லாம ஒருத்த மேல ஏறினானே அவன் கை தவறி கீழே விழுந்து மண்டையை போட்டுதான். ஒரு மணி நேரம் ஏறினதுக்கு அப்புறம் போதி எப்படியோ மேல போய் சேர்ந்துறான். நம்ம ஹீரோவும் எந்தவித கையில் பாதுகாப்பு இல்லாம அந்த ஆபத்தான மலைப்பகுதியில குரங்கு மாதிரி ஏறி மலை உச்சியை போய் சேர்ந்துட்டான். அங்க போய் பார்த்தா போதி தனியா நின்னுட்டு இருக்க. இல்ல நீ எத்தனை ரூல்ஸ் மீறி இருக்க எத்தனை பேர் கொண்டிருக்கன்னு உனக்கு தெரியுமா? ஆனா அதோட விளைவா இப்போதைக்கு நீ எதையுமே அச்சீவ் பண்ணல அப்படின்னு சொல்ல நீ வேணா அப்படின்னு நினைச்சிட்டு என் பாடல் அப்படி கிடையாது அதே மாதிரி இன்னும் என்னோட மிஷன் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மேல இருந்து குடிக்க அவனை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஓடி வந்து அவனும் மலை மேல இருந்து தாவிடுறான். 2 பேரும் அந்த உயரமான நீர்வீழ்ச்சியில இருந்து கீழே விழ அந்த அருவி விழுற இடத்துல இருந்து தண்ணி காட்டாரா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல 2 பேரும் அடிச்சு கொண்டு போக நம்ம ஹீரோ எப்படியோ ஒரு கல்ல குடிச்சு மண்டை கிண்டெல்லாம் காயமாயி தப்பிச்சிடலாம். ஆனா போதி ஆலய காலம் கண்டிப்பா ஏதாவது ஒரு பாடங்களை இடிச்சு செத்துருப்பான் அப்படின்னு சொல்லி போலீஸும் அவனோட உடம்ப வள வீசி தேட ஆரம்பிக்காங்க. அப்ப பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற பாஸ்கல் இந்த மாதிரி அருவியோட காட்டத்துல சிக்கிட்டனா உடம்பு கிடைக்கிறதே கஷ்டம்பா ஏதாவது இடுக்கல சிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோவோ அவன் 8வது சவால் என்னன்னு கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்றான். 17 மாசம் கழிச்சு காமிக்காங்க பசிபிக் பெருங்கடல்
நடுக்கடல்ல ஆழ்ந்த கடல் பகுதியில ஒரே ஒரு போட் மட்டும் தனித்தனியா போயிட்டு இருக்கு. அங்க ஹெலிகாப்டர் நம்ம வந்த ஹீரோ அந்த போட்டுக்குள்ள இறங்கி பார்த்தா போதி அங்க நிக்கான். நீ முடிச்ச மாதிரியே நானும் அந்த 7 சவாலை முடிச்சனால 8வது சவால் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு. ஆனா வேண்டாம் போதி, இந்த சவால் சாதாரணமானது இல்ல. இந்த கடலுக்குள்ள நீ சவாலை முடிக்கலாம்னு போனா உனக்கு சமாதி கட்டிடுவாங்க. பேசாம என் கூட வந்து மச்சான் அப்படின்னு சொன்னா, இல்ல அவன் இது என்னோட பயணம், இதை நான் முடிக்க விடு அப்படின்னு சொல்ல அவனுக்கு மரியாதை கொடுத்து நம்ம ஹீரோவும் அவனை போட்லயே விட்டுட்டு அந்த ஹெலிகாப்டர்ல ஏறிடுறான். உடனே போதி எதிர்த்தாப்புல வந்துகிட்டு இருந்த அந்த பெரிய சுனாமி அலைகள் மேல சர்ஃபிங் பண்றான். இதை மட்டும் அவன் கட்சியில முடிச்சுனா அவன் ஒசாக்கி 8 சவால்களையும் முடிச்சுவான். ஆனா சுனாமி அலையில சர்ஃபிங் பண்றதுங்கிறது கொஞ்சம் ஓவர் தான். இருந்தாலும் அவன் நம்புற சித்தாந்தத்துக்காக போதி அதுல சர்ஃபிங் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த சுனாமியால டம்முன்னு ஒரு இலக்க போதி இருந்த இடம் தெரியாம காணாம போயிடறான். மேல இருந்து பாத்துட்டு இருந்த நம்ம ஹீரோவோ பாய் பாய் போதி அப்படின்னு சொல்லி ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடலாம். அதோட